சென்றேன் ஒரு நாள், சிந்தின இரத்தத்தை கண்டேன் கண்ணால். சிலுவைக்கு அருகில் சென்றேன் ஒரு நாள், சிந்தின இரத்தத்தை கண்டேன் கண்ணால். கல்வாரி அன்பென்னை கவர்ந்தது, கண்களும் குளமாய் நிறைந்தது. கல்மனம் நொறுங்கி உடைந்தது, கர்த்தரின் குரல் என்னை அழைத்தது. நீரோடையை தேடி கதறி அழும் தாகமுள்ள மானை போல் என் உள்ளம் இயேசுவுக்காய் வாஞ்சையோடு கதறி துடிக்கின்றது. யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்ற குரல். யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்ற குரல். என் இதயத்தை பலமாய் அசைத்தது, என் இயேசுவின் ஏக்கம் தெரிந்தது. சுவிசேஷமே என் லட்சியம், சுயத்தை வெறுத்தேன் நிச்சயம். நீரோடையை தேடி கதறி அழும் தாகமுள்ள மானை போல் என் உள்ளம் இயேசுவுக்காய் வாஞ்சையோடு கதறி துடிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவ பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. என் அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். எதையுமே நம்ம ஒருவேளை இந்த உலக மனிதர்களைப் போல இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது அல்ல. நமக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதலை தேவன் தந்திருக்கிறார். அந்த விசுவாசம் என்ன எப்படி இருக்கும் என்பதை வேத வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் ஜெயம் பெற்று வாழ வேண்டுமானால் உண்மையாகவே ஒரு விசுவாசம் மனிதனுக்கு தேவை. அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் நிச்சயமாக ஜெயமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. வெற்றி வாழ்க்கை வாழ விசுவாசம்தான் நம்மை சரியான ஜெயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வைக்கும் என்று இந்த வேத புஸ்தகத்தில் தெளிவாக இந்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்படியானால் இந்த விசுவாசத்தை குறித்து என்ன விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நினைக்கிறேன், இந்தியாவுக்குள் வெளிநாட்டிலிருந்து ஒரு விசுவாசம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது என்ன விசுவாசம் என்று சொன்னால், நீ உனக்கு என்ன தேவையோ அல்லது உனக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே முழு வடிவமாக மனதில் வைத்து கொண்டு இது கிடைக்கும் என்று சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு, அது உனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களின் மேல் அல்லது நமக்கு வேண்டிய பொருள்களின் மேல் அதை மேல் குறிவைத்து அது கிடைக்கும் என்று விசுவாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அது ஒரு விக்கிரக ஆராதனை போல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்தியாவில் இறக்குமதி செய்திருந்தால் அநேகர் அதை கடைபிடித்து நடந்தது எனக்கு தெரியும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது தவறான விசுவாசம்.
தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள், அவைகள் மேல் வைக்கிற விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வரங்களிலும் 9 வரங்களிலும் விசுவாச வரம் என்று சொல்லி ஒன்று உண்டு. 9 கனிகளிலும் விசுவாசம் இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சுவாசம். ஆகவே இந்த சுவாசம் இல்லாதபடிக்கு நாம் உயிரோடு கூட வாழ முடியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே இந்த விசுவாசத்தினுடைய ஒரு கருத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அவசியமான விசுவாசம் என்ன, ஜெயம் கொடுக்கும் விசுவாசம் என்ன என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் ஏவினார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது உங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு 9வது 10வது படிக்கிற ஒரு 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 சின்ன பையன், அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சொந்தமாக சைக்கிள் வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் சைக்கிளில் ஸ்கூலுக்கு வருவாங்க. இவன் மட்டும் ஒருவேளை யாரோ நண்பரோடு கூட சைக்கிளில் போவான், இல்லைன்னா பஸ்ஸில் போவான். இவனுக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி ஒரு ரொம்ப ஆசை அவனுக்கு. அதனால் ஒரு நாள் அவன் தகப்பன்ட்ட கேட்டான், அப்பா எல்லாரும் சைக்கிளில் போகிறாங்க, சொந்த சைக்கிள் வச்சுருக்காங்க, எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி தாங்களேன், நானும் சொந்தமாக ஒரு சைக்கிள் வைத்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, ஒரு சைக்கிள் வாங்கி தாங்கன்னு சொல்லி அவன் அந்த தம்பி அப்பாட்ட கேட்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, தம்பி இன்னும் 3 மாதம் கழித்து எனக்கு நம்முடைய கம்பெனியில் ஒரு போனஸ் கிடைக்கும், அந்த போனஸ் கிடைத்த உடனே நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவனுக்கு சந்தோஷம், எதில் மேல் சந்தோஷம் என்று சொன்னால், இப்போதே அந்த சைக்கிள் அவனுக்கு கிடைத்து விட்டதாக ஒரு சந்தோஷம். ஏன்னா சைக்கிளின் மேல் உள்ள சந்தோஷத்தை விட எனக்கு சைக்கிள் தருவேன் என்று சொன்ன தகப்பன் இருக்கிறாரே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என் மேல் உள்ள அன்பு நிமித்தமாக அதை நிறைவேற்றுவார். எனக்கு வாங்கி தருவேன் என்று சொன்னவர் என் தகப்பன். ஆகவே இப்போது அவன் எதன் மேல் அவனுடைய விசுவாசத்தை வைக்கிறான். இன்னும் சைக்கிள் கைக்கு வரல, ஆனால் வந்ததை போல ஒரு சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறான். ஏன் என்று சொன்னால் சொன்னவர் தகப்பன். அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஆரோக்கியமாக இருக்கட்டும், சரீர சுக பலன்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆகவே தேவன் தரக்கூடிய அந்த நன்மைகளை விசுவாசிப்பதை விட தருவேன் என்று சொன்ன கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம்தான் உலகத்தை ஜெயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசேஷமாக இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறத வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த விசுவாசம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கத்தை இந்த எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் ஒருவேளை பவுல் தான் மிக அழகாக, இதைவிட தெளிவாக வேறு எங்குமே இந்த விசுவாசத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியாது. அந்த 11:1 மிக அழகாக அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாகவே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? அதை ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தால், faith is the substance of thing we hope for and evidence of thing we not seen என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சப்ஸ்டன்ஸ் என்று சொன்னால் அது ஏற்கனவே என் கையில் இருக்கிறது. விசுவாசமானது அந்த நம்பப்படுகிறதின் உறுதி, அதாவது ஏற்கனவே அது என்னிடத்தில் இருக்கிறது என்று உறுதியாய் நம்புவது விசுவாசம். அல்லது இப்போது அது என்னிடத்தில் என் கண்களுக்கு முன்பு இல்லை என்று சொன்னாலும் வேதம் சொல்வதை போல காணப்படாதவர்கள் நிச்சயம். இன்னைக்கு என்னுடைய கண்கள் முன்பு அது இல்லை, ஆனால் தேவன் ஒரு நாள் அதை எனக்கு தருவார் என்று அந்த காணப்படாதது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம், அந்த பொருள்கள் மேலே இல்லை. இது அருமையான அந்த விளக்கம். ஒருவேளை 4 காஸ்பலில் ஆண்டவர் கூட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்தில் எவற்றை கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மார்க் 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு மனிதனிடத்தில் நீ விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி ஆண்டவர் விசுவாசம் என்கிற வார்த்தையை குறித்து நிறைய சொல்லியிருந்தாலும் விசுவாசம் என்பது என்ன என்பதை இந்த அருமையான விளக்கம் தான் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி. அதாவது எனக்கு இது கிடைக்கும் என்று எதன் மேல் நான் எதை நம்புகிறோமோ
அது உறுதியாக எனக்கு கிடைத்துவிடும் என்கிற அந்த ஒரு அது மேல் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். காணக்கூடாத நிச்சயம், இன்றைக்கு என் கண்களுக்கு முன்பதாக இல்லை, ஆனால் ஒரு நாள் அது எனக்கு வந்துவிடும் என்று அதை மேல் நாம் அதை கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பதுதான் உண்மையான விசுவாசம். இந்த இடத்தில் பவுல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இதை எழுதுவதற்கு முன்பதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 36ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசித்து போகும்போது இதற்கு ஒரு அறிமுகம் அங்கே கொடுக்கிறார். ஒருவேளை இந்த பைபிள் நமக்கு தொகுத்து கொடுக்கும்போது நம்முடைய தெளிவான ஒரு வசதிக்காக இந்த கடிதத்தை 13 அதிகாரங்கள் பிரித்திருக்கிறார். ஆனால் இது ஆரம்பத்திலிருந்து ஒரே கடிதமாக தான் இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரே கடிதமாக இருக்கும்போது முந்தின அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்வதற்குரிய காரணம் என்ன என்பதை அவர் அங்கே எழுதியிருப்பதை பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசத்தால் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த 36ஆம் வசனம் எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியானால் தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒருவேளை தேவன் அதற்கு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பொருள்கள் மீது இல்லை, தருவேன் என்று சொன்ன தேவன் மீது நீங்கள் அதை கேட்ட பிறகு அவர் தருவார் என்று பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் வேதத்தில் 38ஆவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ள அந்த வார்த்தையை கோட் பண்ணி அவர் சொல்றார் பாருங்க. அதாவது வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானானால். அப்படியானால் என்ன அவர் வருகிறார், தேவன் உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. 36ஆம் வசனத்தில் அந்த காலங்கள் நிறைவேறுகிற வரையிலும் நீங்கள் விசுவாசத்தில் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். தேவன் ஏற்ற வேளையில் கொண்டு வருவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் பின்வாங்கி போனால், ஒருவேளை தாமதத்தை கண்டு அவன் தேவன் தரமாட்டார் என்று அவன் ஒருவேளை முடிவெடுத்து விட்டால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது. அது மாத்திரமல்ல, 39ஆம் வசனம் சொல்கிறார், நாம் கெட்டு போக பின் வாங்குறோம் இல்லாதபடி ஆத்துமா ஈடேற விசுவாசிகளை இருக்கிறோம். அப்படியானால் முன்னேறுவதற்கு அந்த விசுவாசம் தேவை. ஏனென்றால் இதே ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அடுத்து அதை சொல்லிவிட்டு தான் அடுத்த வாசகத்தை சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தாமதிக்கும் போது கூட நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம் இல்லையா, தேவன் தருவார் என்று, அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அது தாமதிக்கிறது. அதனால தான் எபிரேயர் 11:36 வாசித்தோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு பொறுமை வேண்டியதாக இருக்கிறது. நீ பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு விலை சொல்லுவாங்க, நான் விசுவாசத்தோடு கேட்டேன், தேவன் உடனே கொடுத்தார் என்று யாராவது சொல்வார்கள். ஆனால் அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன், தேவன் நல்லவர், அப்படியே அவர் செய்ய முடியும். ஆனால் அதே வேளையில் ஒருவேளை தேவன் தாமதிப்பாரானால், ஏதாவது ஒரு நல்ல காரணங்களுக்காக தாமதிப்பார். வேத புஸ்தகத்தில் நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தாமதங்கள் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த தாமதத்துக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். ஆகவே அந்த அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் காத்து கொண்டிருப்போம் இல்லையா, அந்த காத்திருத்தல் தான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். தேவன் தருவார் என்பதுதான் விசுவாசம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நீ காத்திரு, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. மறுபடியும் அந்த எபிரேயர் கழுதின நிருபத்தில் நான் 11ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நான் திருப்பி வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினால் பிழைப்பவன் தான் நீதிமான். நீங்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தின் மேல் பிழைப்பவன் தான் நீதிமான். தமிழ் மொழியாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஆனால் மூல மொழியாக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது, விசுவாசத்தில் பிழைப்பவன் தான் நீதிமான். இதுதான் அதனுடைய பொருள். ஆகவே அவன் விசுவாசத்தினால் பிழைப்பவன் தான் நீதிமான். அந்த நீதிமான் பின்வாங்கி போவானால், அந்த அவன் காத்திருக்கக்கூடிய அந்த காலங்களிலே அவன் அது இனிமேல் கிடைக்காது என்ற அவிசுவாசத்தினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தினாலேயோ பின்வாங்கி போவானா, நான் அவனுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். தொடர்ந்து சொல்லும்போது, அந்த ஆத்துமா ஈடேற
விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். முன்னேற வேண்டுமென்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 28:16 வாசிக்கும்போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த கல் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கல்லை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேறப்பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல். திட அஸ்திபாரம் உள்ள கல், அது மூலைக்கல். அந்த கல்லின் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான். நிச்சயமாக அவனுக்கு அந்த கல்லின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தினால அவன் நிச்சயமாக எனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி அவன் தற்சமயத்தில் ஒருவேளை வாழ்க்கையிலே அவன் நினைத்ததெல்லாம் நடக்காதபடிக்கு தோல்விகளைப் போல காணப்பட்டாலும் ஏமாற்றங்களைப் போல காணப்பட்டாலும் பொறுமையோடு கூட காத்திருந்த அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைத்து நீ காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, அது விலையேறப்பட்டது. ஏனென்றால் எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வாசித்து பார்க்கும்போது அந்த எபிரேயர் ஆக்கியோன் மிக அருமையாக அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்வதை நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இல்லையா? எபிரேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே உங்கள் சோதனை நேரங்களிலே உங்கள் விசுவாசம் குலைந்து போகாதபடிக்கு இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 28:16 அது பரீட்சிக்கப்பட்டது, அது சோதனையின் வழியாய் கடந்து வந்த ஒரு கல் தான். நீங்கள் அந்த வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள் வழியாய் கடந்து வருகிறீர்களோ அத்தனை சோதனையும் அறிந்தவர் தான் அவர். ஆகவே அந்த சோதனையான நேரங்களில் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த கல்லின் மேல் நீங்கள் திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த நன்மையான நாளிலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் அது கிடைக்கும் என்று சொல்லி அல்லது இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நடக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் மேலா அல்லது அதை கொடுக்கக்கூடிய தேவன் மேலா உங்கள் விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் கேட்டுவிட்டேன், அவர் நிச்சயமாக தருவார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாள் கெட்டு போகாது. வேதம் சொல்லுகிறது இல்லையா? நம்ம 1 யோவானில் வாசித்தோம் இல்லையா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். 5வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை தவிர வேறு யாரும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. எனக்காக இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன், அவர் எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர். தம்முடைய வேதம் சொல்வதை போல, ரோமர் 8:32 சொல்வதை போல, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்கும் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் ஒரு உறுதிமொழியை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மகனே மகளே, உன் விசுவாசம் எங்கே இருக்கிறது? நான் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேலேயா அல்லது அதை தருகிற என் மேலேயா? யார் மேலும் அந்த விசுவாசம்? எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்வு மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் நிற்கும்போது அவரை தேடி கண்களில் பார்வை இல்லாத 2 பேர் வருகிறார்கள் இல்லையா? வேதம் சொல்கிறது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரக்கம் என்று கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க, கூப்பிட்டுட்டே வர்றாங்க. அவர்கள் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அதாவது 2 பேர் கூப்பிட்டாங்க, ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு ஆண்டவர் போயிட்டாரு. போன பிறகும் அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். அப்போது ஆண்டவரிடத்தில் கேள்விக்கார பாருங்கள், வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிகளா என்று கேட்டார். இதுதான் முக்கியம். அதாவது கண் பார்வை கிடைக்கும் என்று விசுவாசிப்பது வேற, கண் பார்வை கொடுக்கிறவர் இவர் என்பது விசுவாசிப்பது வேற. அதைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. எனக்கு கண் பார்வை கிடைக்கும், கண் பார்வை கிடைக்கும் என்று உட்கார்ந்திருப்பது வேற, என் கண் பார்வை கொடுக்கிறவர் இவர் என்பது விசுவாசிப்பது வேற.
இவர்கள் அதைத்தான் செய்தார்கள். இந்த விளக்கம் ஒரு அருமையான விளக்கம் நமக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு மாலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மகனே, நீ எந்த ஒரு காரியத்தை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாய்? நீ எந்த ஒரு காரியத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாய்? எந்த ஒரு காரியத்தில் நீ இந்த காரியம் இதுவரையில் நடைபெறாதபடி இருக்கிறபடினால் சோர்ந்து போய் இருந்து கொண்டு இருக்கிறாய்? இன்றைக்கு உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ கேட்டதை உனக்கு தர, நீ சொன்னதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். எனக்கு அந்த வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். நல்ல கவனிங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உமக்குத்தான் அந்த வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம், உம்மை தவிர வேறு யாருக்கும் அந்த வல்லமை இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் ஆண்டவரத்தில் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். இதில் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவர்கிட்ட பேசலை. ஆண்டவர் போயிட்டே இருக்கிறார், இவங்க பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது நல்ல கவனிங்க, அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். அவரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட போகிறாங்க. அவங்க அந்த கண்களிலே ஒளி கிடைத்து விட்டதை போல் ஒரு நம்பிக்கையோடு கூட போகிறாங்க. இப்போ ஆண்டவர் கேட்க, எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? உமக்கு தான் அந்த வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்றார். அப்பொழுது அவர் கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். அவர்கள் ஆண்டவர் அவங்களை தொடுறாராம். கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி, எப்படினால் இந்த கண்களில் ஒளி வருவதற்கு எனக்கு வல்லமை என்று விசுவாசிக்கிற பற்றியா, அப்படியே உன் கண்ணை கொண்டு வா, அது மேலே கை வைக்கிறேன், உன் விசுவாசத்தின்படியே கண்ணு திறக்கும்னு சொன்னார். அப்படியே திறந்து விட்டது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை தருவதற்கு இயேசுவுக்கு அவருக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 ஆண்டுகள் அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? நாம் ரோமருக்கு எழுத நிருபத்தை திருப்பி அதில் இருக்கிற 4ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது அவருடைய அருமையான அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதில் 17வது அருமையான அந்த வசனம், 19வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசிக்கிற ஒரு மாய். நல்ல கவனிங்க, அநேக ஜாதிகள் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த ஜாதிகள் மேல் அவனுடைய விசுவாசத்தை வைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் தான் விசுவாசித்த ஒரு மாய். நல்ல கவனிங்க, அவரை தான் விசுவாசிக்கிறார். ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொன்ன அவரை தான் அவர் விசுவாசிக்கிறார். அந்த ஜாதிகள் கிடைக்கும் என்ற அந்த ஜாதிகள் மேல் அவர் அந்த விசுவாசத்தை வைக்கவில்லை. சொல்லி விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? தேவனுக்கு மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புறது, இல்லாதவை இருக்கிறது போல் அழைக்கிற ஒரு தேவன், அவர் மேல் விசுவாசமாக இருந்தார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களில் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவை போல இருக்கிறது போல் அழைக்கிற தான் உனக்குள்ளதை நான் தர வல்லவராக இருக்கிறேன், விசுவாசத்தை எனக்கு நேராக திருப்பு என்று கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு நேரம், அந்த அந்த கண்ணில் பார்வை இல்லாதவன் சொன்னதை போல இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு, உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் அவர் மேல் விசுவாசத்தை வைப்பிடலானால் மாத்திரமே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே தான் இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலேயே வாசித்த 36வது வசனத்திலிருந்தே கீழே வாசித்தோம் இல்லையா? ஆகவே அந்த 11ஆம் அதிகாரத்தை முடித்து அருமையான அந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் 12வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கூட ஆகையால் சர்தனார் சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவோ. ரன் வித் என்டியூரன்ஸ், அதாவது ஒரு தீர்மானத்தோடு கூட ஓடக்கடவோம். அவர் மேல் வைத்த நம்பிக்கை வீணாகாது, அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாள் தோற்று போகாது, என் ஆண்டு மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் என்னை கைவிடாது என்று ஆண்டு மேல் அந்த நம்பிக்கை வைக்கத்தக்கதாக தேவன் அன்போடு கூட அழைக்கிறார். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது ஏற்கனவே உங்கள் கரங்களில் இருக்கிறது, அதை கொடுக்கிறவர் கர்த்தர். எதை நீங்கள் காணக்கூடாதபடி இருக்கிறதோ அது ஏற்கனவே காணக்கூடிய நிச்சயமாக இருக்கிறது, அதை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்கள் அவர் மேல் அந்த ஆழமான விசுவாசத்தை வைப்பீர்களானால் தேவன் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார்.
தேவனை நான் உண்மை விசுவாசிக்கிறேன். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த பரிசுத்த தேவன் காண்பிக்கிற ஜனங்கள் முழுவதுமாக பார்த்தீர்களானால் அவர்கள் அந்த சூழ்நிலையின் மீது அவர்கள் விசுவாசத்தை வைக்காதபடி தேவன் மேலேயே விசுவாசம் வைத்தார்கள். ஒவ்வொருவரையும் பாருங்கள், அவங்க ஏனோக்கை சொல்லட்டும், அல்லது ஆபிரகாமை சொல்லட்டும், அல்லது நோவாவை சொல்லட்டும், கீழே ஒவ்வொருவராய் சொல்லி வருகிறார், மோசையை சொல்லட்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் தேவன் மேல் விசுவாசித்தார்கள். தேவன் அவர்களுக்கென்று நியமித்த அந்த நன்மைகளை அவர் செய்து முடித்தார். ஆக உங்கள் விசுவாசம் அவர் மேல் இருக்கட்டும். நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அவர் செய்வார். ஆண்டவர் உண்மை விசுவாசிக்கிறேன், நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது, விசுவாசத்தை அவர் மீது வைக்கும்போது தேவன் அற்புதத்தை செய்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான நாளிலும் எங்கள் விசுவாசமானது நீ தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேல் விழுந்து விடாதபடிக்கு தகப்பனே, உங்க மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற உங்க மேலே நாங்கள் விசுவாசம் வைக்க எங்கள் இதயத்தை நாங்கள் ஆண்டவரே பக்குவப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களை விசுவாசித்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒரு நாளும் கெட்டு போனதும் இல்லை. அப்பா, விசுவாசம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். தகப்பனே, அந்த 2 கண்களில் ஒளி இல்லாத அந்த நபர்களை பார்த்து நீ சொன்னதை போல இதை செய்ய, நீ எதை கேட்கிறாயோ அதை செய்ய, அந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா என்று கேட்டீர்களே, அதே போல இன்றைக்கு எங்களுக்கும் தேவையான எல்லா நன்மைகளை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அந்த நன்மைகளை மேல் அல்ல, தருகிற உங்கள் மேலே விசுவாசத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் மேலே விசுவாசத்தை வைத்து, ஒருவேளை தாமதமானாலும் அந்த ஆபகுக் 2:3 சொல்லப்பட்டதை போல அதை தாமதிக்காது, அது நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னதை போல அவர்களுக்கு அதை நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடித்து அவளை சாட்சியாய் நிறுத்தப் போவதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் மேல் இப்போது உடைய ஆவியானவர் ஊற்றப்படுவதாக, உற்சாகப்படுத்துவீராக. நிச்சயமாக முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவீராக. தேவன் அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமையான நாமம், உடைய உன்னத நாமம் இவர் மூலமாய் மகிமைப்படட்டும் என்று சொல்லி கேட்கிறேன். உதவி செய்யும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுடைய இந்த அருமையான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வையுங்கள். அவர் உங்களை அற்புதங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். அழியும் மனுக்குலத்தின் மனக்கண் அறிவால் திறந்திட அனுதினமும், அழியும் மனுக்குலத்தின் மனக்கண் அறிவால் திறந்திட அனுதினமும், அழுது புலம்பிடும் ஜெப ஆவி அளவில்லாமல் நிரப்பட்டும், கண்கள் ஊற்றாய் மாறட்டும், கடைசி வரை நான் ஜெபிக்கட்டும். நீரோடையை தேடி கதறி அழும் தாகம்